இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 6ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் இருந்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாக தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு சில நேரங்களில் நாம் கேட்கிற காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் முரட்டாட்டம் பண்ணியோ அல்லது நாம் சாப்பிடாமல் இருந்து இல்லை அவர்களை துக்கப்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை செய்து பிடிவாதமாக இருந்து அந்த காரியத்தை சாதிக்க முயற்சிக்கிறோம். இன்றைக்கு ஒரு தேசத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாட்டிலே வாழும் பொழுது நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் சட்டங்களாக ஏற்றப்படும் பொழுது நாம் போராட்டங்களை நடத்தி அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அநேக முயற்சிகளை நாம் செய்கிறோம். ஆனால் வேதத்திலே தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற முறைமைகளை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கணும். நாம் அவரிடத்தில் பிடிவாதமாக இருந்தோ அல்லது முரட்டாட்டம் பண்ணியோ அல்லது போராட்டம் நடத்தியோ அல்லது அவரை மிரட்டியோ நாம் காரியங்களை சாதிக்க முடியாது என்பதை என் வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு பாவத்தின் நிமித்தமாய் அறுபட்ட நிலையில் மீண்டுமாய் தேவனோடு கூட அந்த உறவை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் இந்த அருமையான ஒரு வேதமும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படும்படியாக, அவரிடத்திலிருந்து நாம் பேசி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேதம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வில் இருந்து 6ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், நான் செய்கிற பாவங்களின் நிமித்தமாய் அக்கிரமங்களின் நிமித்தமாய் உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டித்து விடாதையும் தண்டியாதையும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபமும் ஆண்டவருடைய உக்கிரமும் அவருடைய மேல் வரும்படியாக அவருடைய காரியங்கள், அவருடைய பாவங்கள், மீறுதல்கள் இருக்கிறபடியினாலே அவர் முதலாக தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து அவர் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களின் நிமித்தமாகத்தான் சரீரத்திலே வியாதியும் ஆத்துமாவிலே ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைமையும் உண்டாயிருக்கிறதை உணர்ந்தவராக மனஸ்தாபப்படுகிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். மனஸ்தாபப்படுதல் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்கிற ஒரு உவமையை சொல்லி அதிலே இளையவன் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து சொத்துக்களையெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு வேசிகளினிடத்தில் தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் அழித்து போட்ட பின்பு ஒரு குடியானவனிடத்தில் ஒட்டி கொண்ட பொழுது அவனுக்கு பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய தவிட்டினால் தன்னுடைய பசியை போக்க அவன் வாஞ்சித்த பொழுது அதுவும் கிடைக்காத நிலையில்தான் அவனுக்குள்ளாக முதலில் ஒரு மனஸ்தாபம் உருவாகிறதாக என் இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமாக ஒரு பிள்ளை கோபப்பட்டு விட்டு காணாமற் போய்விட்டான் என்று சொன்னால் நாம் அநேக முயற்சிகளை எடுத்து அவர்களை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் என் இயேசுவோ கற்றுக் கொடுக்கிற அந்த ஓமையில் அவர் தேடி செல்லவே இல்லை. தகப்பன் அந்த மகனை தேடி அவன் எங்கே இருக்கிறான், எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், யாரையாவது அனுப்பி தேடுவோம் என்கிற ஒரு காரியமும் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அந்த காணாமற் போன அந்த வீட்டை விட்டு பிரிந்து போன மகனுடைய இருதயத்தில் ஒரு மனஸ்தாபம் வரும்பொழுது, நான் எழுந்து போய் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உணர்ந்தவனாக தன் தப்புக்காக மனஸ்தாபப்பட்டு அவன் எழுந்து வந்தபொழுது தூரத்திலே அவனை கண்டபொழுது தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி தழுவிக்கொண்டு முத்தம் செய்து அவனுக்கு அநேக விலையேறப்பட்ட வஸ்திரங்களையெல்லாம் உடுத்தி மிக பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினதாக என் இயேசு ஓமை ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், என் இயேசுவினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் அந்த காரியங்களுக்காக நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் 6:9 சொல்லுகிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். நான் மனஸ்தாபப்பட்டு விட்டபடினாலே என் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி அங்கே 6ஆம் சங்கீதத்திலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். 7ஆம் சங்கீதத்திலே
அவர் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய நியாயங்களை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளிலே நியாயக்கேடு இருந்ததும் என்னுடைய சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் என் பகைஞன் என்னை அழிக்கட்டும் என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது அவரை தன்னுடைய நீதியை பெருமைப்படுத்தும்படியாக சொல்லவில்லை. நான் இதை செய்யலைன்னு சொல்லுகிறார். என் கைகளில் நியாயக்கேடு இல்லை என்று சொல்லுகிறார். நான் சமாதானமாக இருந்த என்னோடு கூட சமாதானமாக இருக்கிறவனுக்கு முதுகில் நான் குத்தவில்லை என்று சொல்லுகிறார். அவர் திடீரென்று காரணமில்லாமல் சத்ருவானவனை நான் கொள்ளையிடவில்லை. இத்தனையாய் என்னுடைய வாழ்விலே நீதி காணப்படுகிறது என்பதை அவர் அங்கே வெளிக்காட்டும் வண்ணமாக அவர் இங்கே தன்னுடைய இருதயத்தின் நியாயத்தை வெளிப்படுத்துகிறாரே ஒழிய பெருமை நிமித்தமாக இதை சொல்லவில்லை. இதை 1 யோவான் 3:21 பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. 2வது காரியம், ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளவனாய் நான் வாழுகிறேன், உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நான் செய்கிறேன், வேண்டாத வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே என்பது போல தாவீது தன்னுடைய நீதி நியாயங்களை எடுத்து சொல்லி இருதயத்தில் தைரியம் கொண்டிருந்து தேவனிடத்தில் கேட்கிறபடியினால அந்த கேட்கிற யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அங்கே 1 யோவான் 3:22 நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சொல்லி. 3வது காரியம், ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட, ஒரு சுத்த இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று சொல்லி 7ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். பவுலை கேட்டால் அவர் தெளிவாக இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், என்னுடைய செம்மையான இருதயம் அல்லது சுத்த மனசாட்சி முழு இருதயத்தோடு தேடுகிற காரியம் என் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் சாட்சி பெறவில்லை, என்னோடு கூட வாழுகிற சக மனிதர்களும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்மனசாட்சியை சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன் என்பதை பவுலும் ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் 24:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனால் நான் தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். என் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருப்பதென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செமையான இருதயம் உள்ளவர்களாய், சுத்த இருதயம் உள்ளவர்களாய், நல்மன சாட்சி உடையவர்களாய், சிறிய தவறுகள் நமக்குள்ளாக அவைகள் தோன்றும் பொழுதே நாம் உடனே ஆண்டவரே இந்த காரியங்கள் உமக்கு வேதனைகளை உண்டாக்கிவிடக்கூடாது என்பதிலே அத்தனை கவனமுடைய ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த சங்கீதக்காரன் தாவீது 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மனஸ்தாபப்படுகிறவனுக்கு என் தேவன் செவி கொடுக்கிறார் என்று கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய நீதி நியாயங்களை தேவனிடத்தில் சொல்லி தைரியமாய் இடத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு அவர் ஜெபத்தை கேட்டு அதற்கென்று பதில் தருகிறவராய் இருக்கிறார். 3வது, அவருடைய வார்த்தைகளை நம்மிலே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயத்தை செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாற்றி, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி நல்மனசாட்சியோடு கூட தேவனுக்கு மனிதர்களுக்கு முன்பாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த ஆண்டவர் நம்மையும் நோக்கி பார்த்து நம்முடைய வேண்டுதல்களுக்கும் பதிலளிக்க வேண்டுமென்று சொன்னால் இப்படிப்பட்ட முறைமைகளை, இப்படிப்பட்ட ஒழுங்கு கிரமங்களை, இப்படிப்பட்ட நீதி நியாயங்களை என் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவைகளை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னார் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற, உதவி அனுப்புகிற அவருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன்.
பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே.